வெல்கம் டு அவர் வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனல். வேல்டேக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி ஒரு இமேஜை பயன்படுத்தி MP3 ஃபார்மேட்டில் இருக்கிற ஆடியோவை MP4 ஃபைலாக மாற்றுறது எப்படி என்றதை ஆண்ட்ராய்ட் என்ற அப்ளிகேஷனை பயன்படுத்தி பார்த்தோம். இப்போது உங்களுக்கு பிடித்த பல ஃபோட்டோக்களை இணைச்சி உங்களுக்கு பிடித்த ஆடியோவை டைம்லைனுக்கு கொண்டு வந்து ஒரு வீடியோவை எப்படி க்ரியேட் பண்ணுறது என்பதை இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். இந்த டுட்டோரியலை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி இந்த டுட்டோரியல் போட்டிருக்கேன் என்பதை இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது Playstore அப்ளிகேஷன் தான். இந்த வீடியோவோட கடைசியில் இது எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி வீடியோ எடிட் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறேன். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டேக் தமிழ். இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. AID project create. AID ப்ராஜெக்ட் கிரியேட் சொல்லுது. இதில் டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். Project 02-12 edit box. ப்ராஜெக்ட் 2-12 சொல்லுது. இங்கே டபுள் டேப் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நேமை டைப் பண்ணிக்கலாம். நான் இந்த நேமே இருக்கட்டும்ன்ட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Checked 16:9 radio button. 16:9 இது வைட் ஸ்க்ரீன், இதுலேயே இருக்கட்டும். Not checked 9:16 radio button. 9:16ன்றது மொபைல் இருக்கும்ல, அது மாதிரி வியூவில் வீடியோ வரும். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து ஓகே கொடுக்குறேன். Modify okay. இந்த அப்ளிகேஷன்லேயே கேலரி ஃபோல்டர் போயிடும். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. AID library back button selected. AID library video button. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். AID library photo button. ஃபோட்டோ பட்டன் இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ பட்டனை டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம மொபைலில் ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே காட்டும். ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. AID library audio button. AID library close and play button. Unlabeled button. Photo capture. Google Drive. கூகுள் டிரைவில் ஃபோட்டோஸ் வச்சுருந்தாலும் இங்கேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். என்னோடய மொபைலில் இருக்கிற ஃபோட்டோவை நான் எடுக்கிறேன். ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Camera. Eraser. GB WhatsApp Pro. Color board. Bluetooth. Download. GB WhatsApp image. Logo maker. Pictures. மொபைலில் ப்ரீவியூ ஆகக்கூடிய ஃபோல்டர் மட்டும்தான் இது சொல்லுது. ஹைடில் இருக்கும், அதாவது பேஜை அப் டவுன் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி போர்ட்ரேட் மெத்தடில் வச்சுருக்கணும். அதாவது மொபைலில் ஹோம் பட்டன் இருக்குல்ல, அது ரைட் சைடு கையாலையும் காதில் வச்சு பேசுகிறோம்ல அந்த சைடு லெஃப்ட் கையாலையும் பிடிச்சிக்கிற மாதிரி போர்ட்ரேட்டில் வச்சுக்கோங்க. ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இமேஜ் வீடியோஸ் எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கில் ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பிக்சர் இருக்கக்கூடிய நிறைய ஃபோல்டர் இருக்குது. இதில் மொபைலில் தெரிகிற ஃபோல்டர் மட்டும்தான் அது சொல்லுது. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தால் நான் 2 விரலால் ஹோம் பட்டன் சைடில் இருந்து இயர்ஃபோன் பட்டன் இருக்குல்ல, காதில் வச்சு பேசுகிறோம்ல, அந்த ஏரியாவுக்கு 2 விரலால் வச்சு பேஜ் டவுன் மாதிரி பேஜை இழுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் இந்த ஃபோல்டரில் நான் நிறையா பிக்சர் வச்சுருக்கேன். இந்த பிக்சலில் நான் டபுள் டேப் கொடுக்குறேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜும் ஓப்பன் ஆகிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டேன், அதுக்குள்ளே இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. AID library back button. AID library close and play button. 20,180,212 107 20,180,200. என்னோட இமேஜ் எல்லாமே நம்பர்ஸில் இருக்குது. லாஸ்ட்டாக சொல்லிச்சில்ல ஒரு நம்பர், அது ஒரு பிக்சரோட ஃபைல் நேம். அந்த பிக்சரை டபுள் டேப் கொடுக்குறேன். டபுள் டேப் கொடுத்து செக் பண்ண பிறகு அந்த ஃபோட்டோ ப்ளூ கலரில் தெரியும் ப்ளஸ் சிம்பிளோட. அதில் டபுள் டேப் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப லெஃப்ட் ஸ்வைப்பு அல்லது ரைட் ஸ்வைப். இப்போ செலக்ட் பண்ணல அதே ஃபோட்டோவுக்கு திரும்ப வரணும். அது எப்படி வரணும்னா லெஃப்ட்டு போயிட்டு வரீங்களோ இல்லை ரைட்டு போயிட்டு ரொட்டேட் ஆகிட்டு வரீங்களோ வாங்க. செலக்ட் பண்ண பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். டாப்ல இருந்து தான் வருது. AID library 20 selected unlabeled button.
Selected, unlabeled, button. ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்ட பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணியே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்டட் அன்லேபிள் பட்டனை டபுள் டேப் கொடுக்கணும். அதே மாதிரி பேக் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ரெண்டாவது செலக்டட் அன்லேபிள் பட்டனை டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் டைம் லைனுக்கு வந்துடும். இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோவை நான் ஆட் பண்ண போகிறேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். 20,120,280,212,174,000. இப்போ சொல்லிச்சுல்ல, இந்த இமேஜை நான் டபுள் டேப் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். AI pick AI selected unlabeled button. செலக்டட்னு சொல்லுது இல்லை, ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். அதனால் ஃபஸ்ட்டு செலக்டட் அன்லேபிள் பட்டனை டபுள் டேப் கொடுக்குறேன். அந்த பிக்சர் டைம் லைனுக்கு வந்துடும். இப்போது 2 இமேஜ் சேர்த்துட்டேன். இதே மாதிரி 20,180,200. இதை டபுள் டேப் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Selected unlabeled button. ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்போது ஃபஸ்ட்டு செலக்டட் அன்லேபிள் பட்டன் டபுள் டேப் கொடுத்துருங்க. 3வது இமேஜை நான் ஆட் பண்ணிட்டேன். 20,180,000. இது 4வது இமேஜ். டபுள் டேப் கொடுத்துட்டேன். திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து Selected unlabeled button. ஃபஸ்ட்டு செலக்டட் அன்லேபிள் பட்டன்னா டபுள் டேப் கொடுத்துட்றேன். இப்போது 4 இமேஜ் சேர்த்துட்டேன். இப்போது டைம் லைனில் கர்சர் வந்து 4வது இமேஜ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தான் இருக்கும். இப்போது நீங்கள் டேரெக்டாக பேக் கொடுத்து மியூசிக் ஆட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆகும். லோ விஷனாக இருந்ததுங்க அப்படின்னா கீழே டைம் லைனில் ஃபோட்டோ இருக்கும். அந்த இடத்த காது வச்சு பேசுகிறோம்ல, அங்கேருந்து ஹோம் பட்டன் இருக்குல்ல, அந்த சைட் தள்ளணும் அப்படின்னா கர்சர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ லைனுக்கு வந்துடும். ரைட் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க பேக் கொடுங்க. பேக் கொடுத்துட்ட பிறகு வீடியோ, இமேஜ், மியூசிக் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்டு ஸ்டெப்புக்கு வந்துடும். திரும்ப ஒரு பேக். இப்போது எடிட்டிங் ஏரியாவுக்கு வந்துடும். எடிட்டிங் ஏரியாவில் திரும்ப ஒரு பேக். எடிட்டிங் ஏரியாவில் ஹெல்ப்னா போயிருக்கும். திரும்ப ஒரு பேக். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா 0020 project 02-12. ப்ராஜெக்ட் க்ரியேட்னு சொல்லிச்சுல்ல, அந்த பேஜுக்கு வந்துடணும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். இந்த பேஜ் தானே எனக்கு தெரியல அப்படின்னா ஃபுல்லாகவே பேக் கொடுத்துட்டு வந்துடுங்க. பேக் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸிட் வரும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Exit button. எக்ஸிட்டை டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்துடும். ஹோம் பேஜ் வந்த உடனே திரும்பவும் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பேக் கொடுத்துட்டு வரும்போது நான் 5 பிக்சர் ஆட் பண்ணியிருந்தேன்ல, அந்த பிக்சர் ப்ராஜெக்டாகவே சேவ் ஆகிடும். பேக் கொடுத்து வெளியில் வந்துட்டாலே ப்ராஜெக்டில் சேவ் லிஸ்ட்டில் இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணிவிடுவோன்ற கவலை வேண்டியதில்லை. அந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Unlabeled button. Power director. சில டைம் ரைட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது சொல்லலைனாலும் பரவாயில்ல, திரும்ப ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லும். ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணிவிட்டு திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணி பாருங்கள். 0020 project 02-12. கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்லிச்சுல்ல, அங்கே 02-12 சொல்லிச்சுல்ல, அதே நேமுங்க சொல்லும். நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேமுங்க சொல்லும். இந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட்டில் நேம் சொல்லிச்சுல்ல, அதில் டபுள் டேப் கொடுங்க. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா எடிட் ப்ராஜெக்ட், ப்ரொடியூஸ் வீடியோ, சேவர்ஸ், டெலீட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். 16:9 0020 unlabeled button. Project 02-12. இங்கே கூட நம்ம டபுள் டேப் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். AID select project edit button. Edit project. AID select project produce button. Produce video. AID select project delete but save as. AID select project delete button. Delete project. AID select project edit button. ஃபஸ்ட்டு செலக்ட் எடிட் ப்ராஜெக்ட் பட்டன் சொல்லுது. அதுக்கப்புறம் அதோட பட்டன் நேம் சொல்லுது, எடிட் ப்ராஜெக்ட்னு சொல்லுது. இப்போ பட்டன் சொல்லிச்சுல்ல, AID select project edit button. இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். கொடுத்துட்டிங்க அப்படின்னா 5 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருந்தாலும் டைம் லைனில் அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கிற இடத்துக்கு இந்த டைம் லைன் கர்சர் வந்துடும். திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. AID timeline back button. AID timeline video photo audio button. வீடியோ, ஃபோட்டோ, ஆடியோ பட்டன் சொல்லுது இல்லை, இதில் டபுள் டேப் கொடுங்க. கொடுத்துட்ட பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து AID library audio button. லைப்ரரி ஆடியோ பட்டன் இருக்குல்ல, இங்கே டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ வச்சுருக்கிற ஃபோல்டர் எல்லாமே இங்கே ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து AID library close unlabeled but get sound clips. Google Drive. AC.
ஏசி என்ற ஃபோல்டரில் நான் மியூசிக் வச்சுருக்கேன். அதனால் ஏசி ஃபோல்டரை டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் Kids பண்ணுறேன். Tamil song Tamil Rai.wav. Unknown 005. ஏசி என்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஆடியோவை சொல்லுது. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Unlabeled button disabled. இங்கே நல்லா கவனிங்க. அன்லேபிள் பட்டன் டிசபிள் சொல்லுது. AID library play. லைப்ரரி ப்ளேன்னு சொல்லுது. இந்த பட்டனை டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆடியோ அப்படின்றத ப்ளே ஆகும். திரும்ப டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா பாஸ் ஆகிடும். எனக்கு இந்த மியூசிக் வேணாம். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Wishes happy pongal cartoon animated Tamil.wav. விஷஸ் ஹாப்பி பொங்கல் என்ற பாட்டு தான் நான் வைக்க போகிறேன். இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். டபுள் டேப் கொடுத்துட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. Selected unlabeled button. இதுக்கு முன்னாடி அன்லேபிள் பட்டன் டிசபிள் சொல்லுச்சு. இப்போ செலக்டட் அன்லேபிள் பட்டன் சொல்லுது. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Selected AID library play. ப்ளே இருக்குல்ல, இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். ப்ளே ஆகும். திரும்ப டபுள் டேப் கொடுக்குறேன். பாஸ் ஆகும். ஓகேங்களா? திரும்ப லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுறேன். முன்னாடி இருக்கிறது தானே செலக்டட் அன்லேபிள் பட்டன் சொல்லிச்சு. அதனால் அந்த இடத்துக்கு வரேன். Selected unlabeled button. இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். டபுள் டேப் கொடுத்த பிறகு அந்த மியூசிக் டைம் லைனில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டார்டிங்லேயே வந்து இருந்துடும். ஒரு முறை பேக், இன்னொரு முறை பேக். ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. AID timeline back button. ஒரு வீடியோவை எடிட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டுது அப்படின்னா அங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றதை ரைட் ஸ்வைப் பண்ணி பார்க்குறேன். AID timeline video photo audio button. AID timeline layer button. AID timeline effects button. AID timeline save button. AID timeline setting button. AID timeline undo button. AID timeline play button. இங்கே நீங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடிட் பண்ண பிறகு ப்ளே பட்டன் சொல்லுது பாருங்கள். AID timeline play button. இதில் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா இந்த மொபைலில் டிஸ்பிளே கொஞ்சம் இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் நம்ம என்னென்ன எடிட் பண்ணமோ ப்ளே ஆகும். கீழே டைம் லைனில் ஃபோட்டோ ஆடியோ எல்லாமே ப்ளே ஆகிறதையும் நம்ம பார்க்கலாம். Wishes happy pongal cartoon animated Tamil.wav. Double tap to activate. Double tap and hold to long press. 5 ஃபோட்டோவும் வந்துடுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக 20 செகண்ட் அந்த பாட்டு இருந்தது. 4 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். 4, 5, 20 5 செகண்ட் ஒரு ஃபோட்டோன்னு கவுண்ட் பண்ணிக்குது. டிஃபால்ட்டாக அதுதான் இருக்கும். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. AID timeline save button. எல்லா வேலையும் முடித்த பிறகு சேவ் இருக்குல்ல, AID timeline save button. இதில் டபுள் டேப் கொடுங்க. ரைட் ஸ்வைப் பண்ணுங்கள். AID setting save. ஃபஸ்ட்டு சேவ்னு வருது இல்லை, இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறது. பேக் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இருந்தாலும் இங்கேருந்தே நம்ம சேவ் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் இருக்குது. அடுத்த ரைட் ஸ்வைப். AID setting produce. ப்ரொடியூஸ் வீடியோ. ஆக்சுவலாக இந்த பட்டன் வந்து ப்ரொடியூஸ் வீடியோ. பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்கிறதுனால சேர்த்து சொல்லுது போல். ப்ரொடியூஸ் மட்டும் சொல்லுது. இதில் டபுள் டேப் கொடுக்குறேன். டபுள் டேப் கொடுத்த பிறகு ப்ரொடியூஸ் வீடியோ என்னென்ன ஃபார்மேட்டில் வேணுன்ற மாதிரி ஓப்பன் ஆகிடும். ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. AID produce back button. Produce video. Save to gallery or SD card. AID produce FB. AID produce YouTube. AID produce more. Export project to Cyberlink Cloud. சேவ் டு கேலரி ஆர் எஸ்டி கார்டு. அடுத்தது ஃபேஸ்புக்கில், அடுத்தது யூடியூப்பில், அல்லது மோர் அவுட்புட் ஆப்ஷன். அடுத்தது எக்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் சைபர் லிங்க் க்ளவுட்னு சொல்லுது. நான் எஸ்டி கார்டில் சேவ் பண்ண போகிறேன். Save to gallery or SD card. இதில் டபுள் டேப் கொடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தோன்னா Project 02-12 edit box. ப்ராஜெக்ட் நேம் சொல்லுது. Select video resolution. அடுத்தது ரெசல்யூஷன் செலக்ட் பண்ண சொல்லுது. Not checked. Full HD radio button. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிற வீடியோ ஃபுல் ஹெச்டி வேணும்னா இங்கே டபுள் டேப் கொடுங்க. Checked HD radio button. ஹெச்டியில் வேணும்னா இங்கே ஆல்ரெடி செலக்டில் இருக்குது. இங்கே டபுள் டேப் கொடுத்துக்கோங்க. Not checked SD radio button. ஸ்டாண்டர்ட் டிஜிட்டலில் வேணும் அப்படின்னா எஸ்டின்னு சொல்லுது. இதில் டபுள் டேப் கொடுங்க. நான் எஸ்டி போதும், அதனால் நான் இதில் டபுள் டேப் கொடுத்துக்கிறேன். எஸ்டியில் டபுள் டேப் கொடுத்துட்ட பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. Settings produce. செட்டிங்ஸ், அப்புறம் இங்கே ஒரு ப்ரொடியூஸ் வருது. இதில் டபுள் டேப் கொடுங்க. டபுள் டேப் கொடுத்துட்ட பிறகு திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும் ஃப்ரீ வெர்ஷனில். அதனால் இதில் ஒரு முறை பேக் கொடுத்துக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுங்க. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Project 02-12 34%. 59%. நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணி அந்த டைம் லைனில் கொண்டு வந்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லும். Complete. இங்கே ரைட் ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னன்றதை. ஆட்டோமேட்டிக்காக சொல்லாது. கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா
கீழே ஓகே பட்டன் இருக்கும், ப்ளே நவுன்னு இருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. Add. Unlabel. Best price. Book travel. இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. AID. Project properties cancel. Disabled. AID. Project properties okay. AID. Project properties play now. இங்கேயே கூட நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். நான் ஓகே பட்டன் டபுள் டேப் கொடுக்குறேன். AID. Project properties okay. திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Rate us. சில டைம் ரேட்டஸ் கொடுங்க, ரேட் கொடுங்கன்ற மாதிரி வரும். நம்ம ஒரு முறை பேக் கொடுத்துடலாம். ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஓகே லாஸ்ட்டு கொடுத்துட்ட பிறகு பேக் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. ஒரு 2-3 பேக் கொடுத்த பிறகு அப்ளிகேஷன் வந்து எக்ஸிட் பட்டனில் நிற்கும், ஆனால் சொல்லாது. ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. Exit. எக்ஸிட்டில் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். நமக்கு பிடிச்ச இமேஜ் எல்லாம் டைம்லைன் கொண்டு வந்து ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை ஒரு முறை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். Gallery. Kev. அவ்வளோதான், ப்ளே ஆச்சு. இப்போது சில இமேஜ்களை பயன்படுத்தி நமக்கு பிடிச்ச ஆடியோவை டைம்லைன் கொண்டு வந்து வீடியோ எடிட் பண்ணது பவர் டைரக்டர் என்ற அப்ளிகேஷன். இதை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க இங்கேருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த டுடோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.